அழகே அழகு அப்கமிங் எபிசோட் நான் இப்போ தான் புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கேன். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு விடுகதை கேட்டிருப்பேன். அந்த விடுகதையை பார்த்தோன்னே யார் ஆன்சர் கண்டுபிடிச்சாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியாதவங்க வீடியோ கடைசியில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மலர் பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வீட்டுக்கு வர நேரமாக பார்த்து அவங்க வீட்டோட பின்கேட் வழியாக பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் வராருன்னு ரொம்ப நேரமாக நின்று வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நேரமாக அவர் வரவே மாட்டார். மலர் இங்கே நிற்கிறது உள்ள யாருன்னா பார்த்துட்டு போகிறாங்கன்னு அப்பப்போ போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்து பாக்கியராஜ் வராரு. பாக்கியராஜ் வந்தோடனே பாக்கியராஜை மடக்கி பாக்கியராஜ் கிட்டே பேசுகிறாங்க. என்ன மலர் இங்கே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லி. உங்களுக்காக தாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான். என்ன விஷயம் மலர் அப்படின்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களே இங்கே பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆமாம் மலரே, நான் இப்போ பைக்கில் வரும்போது கூட என்ன பிரச்சனையாக இருக்குன்னு யோசிச்சிட்டே வந்தேன். என்ன ரொம்ப பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலர், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மதிய காலையில் சமைக்க சொன்னாங்க, என்னையும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு வேறு வேலையெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரின்னு அவளும் சமைச்சு முடிச்சிட்டா. அந்த சாப்பாடை சாப்பிட்டு அதில் 1008 குறை சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமாவது சும்மா இருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவளை துணி துவைக்க சொன்னாங்க. அவளும் சரி நான் துவைக்கிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் அதில் உங்கள் அப்பாவோட அண்டர்வேரெல்லாம் துவைக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, ஐயையோ எதுக்கு இது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஏன் துவைக்க சொன்னாங்க, உங்கள் அம்மாவுக்கு வேறு வேலை என்ன இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணணும்ல, அதுக்காக தான் அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, நீங்களே சொல்லுங்கள், அவங்க சொல்கிறதெல்லாம் அவங்க பண்ணுறதெல்லாம் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை மலர், இது ரொம்ப தப்பு தான், இதெல்லாம் மிஷினில் போட சொன்னால் இல்லை கையில் தான் துவைக்கணும்னு சொல்லி அவகிட்ட சண்டைக்கு போகிறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன், அதனால் ஏன் மேலேயே அவங்களுக்கு கோவம், அதனால தான் உங்களுக்கும் சுரேஷ்க்கும் உடனே கால் பண்ணி இந்த பஞ்சாயத்தை பெருசாக பண்ணணுன்ட்டு உங்களை வர சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சுரேஷ்க்கு இதெல்லாம் தெரியுமான்னு கேட்குறாரு. இல்லைங்க, சுரேஷ்க்கு எதுவும் தெரியாது, அவனையும் நான் வர வேணான்னு சொல்லிட்டேன், அதனால் அவனுமே வரல, இது வரைக்கும் இங்கே என்ன விஷயன்ட்டு அவனுக்கு தெரியாது. இந்த பார் பாக்யராஜ், உங்கள் அம்மா இதை உங்ககிட்ட சொல்லுவாங்க, அவங்க தரப்பில் இருக்க நியாயத்தை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம் சொல்லுவாங்க தான், ஆனால் நீ என்ன பண்ணுற, எப்பவும் போல் வாயை மூடிட்டு இல்லாமல் உங்கள் அம்மா பண்ணுறது தப்புன்னு அவங்களுக்கு எடுத்து சொல்கிற. அப்படி மட்டும் நீ சொல்லலை, அப்புறம் நாளைக்கு என்ன துவைக்க சொல்லிருவாங்க, அப்புறம் நான் ஜென்மத்துக்கும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, மலர் மலர், நான் கேட்குறேன் மலர், நான் சொல்கிறேன் மலர், அவங்க பண்ணுறது தப்புன்னு நான் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் பாக்கியராஜ், கேட்குறேன் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு உம்முன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கக்கூடாது, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் மூஞ்சே மாறிடுது. சரி என்ன மூஞ்சே மாறி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மலர், டயர்டு, சரி நீ வீட்டுக்குள்ளே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி பேசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ ஃப்ரண்ட் வழியாக போயிடு, நான் இந்த பேக் சைட்லேயே உள்ளே போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுறாங்க. பாக்கியராஜும் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரூம்லேருந்து வெளியே வருவார். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா நாடகம் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க அம்மா மூஞ்சே பார்ப்பாரு, அவங்க ஒரு மாதிரி கோவமாக இருப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைமான்னு சொல்லி கேட்க மாட்டார். பாக்கியராஜோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி கூட கீழே உட்காந்து பொம்மைலாம் வச்சுட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. என்ன பட்டுமா சாப்பிட்டே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எங்கே அண்ணா அவள் சாப்பிட்றா, நான் தான் வலுக்கட்டாயமாக அவளுக்கு ஊட்டி விட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாப்பா கிட்டே ஏமா சாப்பிட மாட்டேற, நீ சாப்பிட்டதானே பெரிய பொண்ணு ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் சின்ன குழந்தையாகவே இருக்கலான்னு பார்க்குறேன், அப்போ தானே எனக்கு நிறைய சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. என் அறிவு, உனக்கு எவ்வளோ அறிவு இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் பேசிகிட்டே இருக்காரு. அந்த சமயம் சுரேஷும் வராங்க. சுரேஷும் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அவங்க அம்மா கோவமாக இருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் என்ன பிரச்சனைமான்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டாங்க. ஒரு பக்கம் இங்கே மலரும் மதியம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுலாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க நைட் டிஃபனுக்காக. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்காக எல்லாரும் உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜலட்சுமி ஆரம்பிக்கிறாங்க அவங்களோட புராணத்தை. உடனே சொல்கிறாங்க, ஒரு துணி துவைக்க சொன்னேன்டா, அதுக்கு உன் பொண்டாட்டி பண்ணா பாரு ஒரு வேலை இன்னைக்கு, ஐயோ கூட்டு சேர்ந்துட்டு வேற என்னை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ், இருந்தாலும் அந்த துணியெல்லாம் எதுக்குமா அவங்கள துவைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உனக்கு எல்லா விஷயமும் தெரியும், உன் பொண்டாட்டி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ்க்கு அவங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னு புரியல. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா உங்கள் 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன், யாராவது ஒருத்தராவது வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, அங்கே ஸ்டேஷன்லேயே 1008 பஞ்சாயத்துமா, இல்லை வேறு இந்த வீட்டு பஞ்சாயத்து வேறு நீங்கள் பார்க்க சொல்கிறீங்களா, நீங்கள் வேறு உங்களுக்கு வேறு வேலையே இல்லைம்மான்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே பாக்கியராஜன் பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் அவ்வளோ வேலைம்மா எனக்கு, அதனால தான் வர முடியல, சாரிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேலையிலேருந்து வந்ததுக்கப்புறமாவது என்னாச்சு, எதுக்கு நான் ஃபோன் பண்ணேன்னு 2 பேரில் ஒருத்தவங்க கூட கேட்கல. பொண்டாட்டி பேச்சு இப்போவே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா, நான்லாம் எங்கள் மாமியார்லாம் நில்லுன்னா நிற்பேன், உட்காருன்னா உட்காருவேன், ஆனால் இவளுங்க பண்ணுற அட்டகாசம் இருக்கே, கூட்டு சேர்ந்து வரை இப்போ என்கிட்ட எதிர்த்து பேசி நின்றுட்டுருக்காளுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புலம்புறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா மலர் பார்த்தீங்கன்னா, அத்தை சாப்பிடும்போது நீங்கள் தானே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க, சாப்பிடுங்க அத்தை முதல்ல, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் ராஜலட்சுமி கேட்காம பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்காங்க. ராகவனும் பார்த்தீங்கன்னா,
லட்சுமி நீ முதல்ல சாப்பிடு லட்சுமி அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா கடைசியில் ஏதோ கொலை குத்தம் பண்ண மாதிரி பேசிட்டாடா உன் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சுரேஷ் என்னதாம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நீ சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. உன்னை ராஜலட்சுமி நீ ஏன்டா மறைக்கிற, இருடா நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணி கூடயும் சேர்ந்து உங்கள் அப்பா உள்ளே போடுற துணியும் துவைக்க சொல்லிட்டேன்டா, அது ஒரு குத்த மாதிரி இவ பேசுகிறாடா அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷுமே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிக்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி துவைக்க சொன்னது தப்பு இல்லத்த, அதை நீங்கள் கையால் துவைக்க சொல்கிறீங்க அதுதான் தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜன் பார்த்தீங்கன்னா அம்மா என் சட்டை பேண்ட்டை தவிர மீதி என்னோடய துணியெல்லாம் நான் தாம்மா துவைச்சி போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுரேஷும் பார்த்தீங்கன்னா நானும் அப்படிதாம்மா என்னோட உள்ளே போடுற ட்ரெஸ்லாம் நான் தான் துவைச்சி போடுறேன், அதே மாதிரி அப்பாவும் துவைக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி இவங்க 2 பேரும் பேசுறதை கேட்டு வாயடிச்சு போய் உக்காந்து இருக்காங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, உங்கள் அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன், இந்த குடும்பத்தோட தலைவர்ரா அவரு அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே ராகவனே டென்ஷன் ஆகிடாரு. ஐயச்சி உனக்கு எந்த இடத்துல எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாது, நிம்மதியாக சாப்பிட விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம கையை கழுவிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாரு. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா மலர்கிட்ட மலரே அப்பாவோட வேட்டி சட்டை தவிர மீதி எந்த துணியும் நீ மிஷினில் கூட போட வேணாம், அதை அவரே துவைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது பாக்கியராஜ் இந்த மாதிரி பேசுறதை பார்த்து. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னடா பேச்சு பேசுகிற, வீட்டுக்காக வெளியில் போய் வேலை செஞ்சு உழைச்ச மனுஷன் இப்போ இந்த வீட்டுக்குள்ளேயும் வேலை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா ரொம்ப பெரிய வேலை எதுவும் செய்ய போகுது இல்லையம்மா, எல்லா வேலையுமும் செய்ய போகுதில்ல, அவரோட வேலைம்மா அவர் துவைக்கட்டுமா அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா என்னடா வீட்டோட பெரிய மனுஷனை போய் இந்த வேலைலாம் செய்ய சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்னரை அவங்க தான் துவைக்கணும், அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவரோட துணியெல்லாம் நீங்கள் துவைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா கோச்சிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா எழுந்துக்கிறாரு. ஏங்க இப்போ எங்கே போகிறீங்க, இல்லை மலர் அம்மா கோச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி போனால் நீங்கள் யாராவது பின்னாடி வருவீங்கன்னு தான் அவங்க போகிறாங்க, அவங்கள விட்டு பிடிக்கலாம், நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்புறமா அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா சுரேஷை பார்த்து நீ என்னடா அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் பேசினேனே அப்பா துணி அப்பாவே துவைக்கட்டும்னு தானே சொன்னேன், அப்புறம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. மலருக்கும் அதிகம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராஜலட்சுமி ரூம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்காக தானே நான் இவ்வளவும் பண்ணேன், ஆனால் அவர் என் பின்னாடி நிற்கல, எனக்கு சப்போர்ட் பண்ணல, நாளைக்கு என் பசங்களுக்கு வந்துடக்கூடாது இந்த நிலமன் தானே நான் இதை பற்றி பேசினேன், ஆனால் அவனுங்களும் இதை புரிஞ்சிக்கல, கடைசியில் நான் தான் எல்லாருக்கும் வேண்டாதவளாக ஆயிட்டேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. விடுகதை கண்ணால் பார்க்கலாம் கையால் பிடிக்க முடியாது, அது என்ன? அதுக்கப்புறம் மலரையும் பாக்கியராஜும் காமிக்கிறாங்க. மலர் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நான் உங்களை என்ன பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பாப்பாவை தூங்க வைக்க சொன்னேன், ஆனால் நான் இப்போ விளையாடிட்டுருக்கேன் அவள் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மலர் பார்த்தீங்கன்னா முறைக்கிறாங்க. பாப்பா 10 மினிட்ஸ் டைம் கேட்டிருக்கா மலர், அவள் 10 மினிட்ஸ் விளையாடிட்டு கண்டிப்பாக அதுக்கப்புறம் தூங்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாப்பாவும் பார்த்தீங்கன்னா ஆமாம்மா 10 மினிட்ஸ் கழிச்சு நான் குட் கேர்ளாக தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மலர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சரின்ட்டு போகிறாங்க. உடனே ஞாபகம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாக்கியராஜ் சூப்பர் பாக்கியராஜ், இன்னைக்கு நீ பேசினதை பார்த்து நான் அசந்துட்டேன், எப்பவும் போல் நீ ரூம்குள்ளே வந்து எனக்கு ஆறுதல் சொல்லாமல் இன்னைக்கு எல்லோரும் முன்னாடியே நீ பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாக்கியராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ இதே மாதிரி எப்போவும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா நான் எப்பவும் உன் பக்கம்தான் மலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிதான், ஆனாலும் நீ இது வரைக்கும் இந்த மாதிரி பேசினது இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீ இதே மாதிரி தான் இருக்கணும் பாக்கியராஜ், எனக்காகவும் மதிக்காகவும் நீ குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணிட்டா போச்சு, தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர் பாக்கியராஜ்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு நீ என் பட்டுக்குட்டி செல்லக்குட்டி அப்படின்னு கொஞ்சுறாங்க. உடனே பாக்கியராஜ் ஏய் குழந்தை இருக்காடி, என்னடி நீ இது மாதிரி கொஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் போல் இருக்கு உன்னை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாப்பா பார்த்தீங்கன்னா அப்பா எனக்கு தூக்கம் வந்துச்சு என்ன தூங்க வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இவ இருக்காளே, கொஞ்ச நேரமாவது என் புருஷனை கொஞ்சம் உரியாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் அவளை தூங்க வைங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மலர் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மதியம் சுரேஷை காமிக்கிறாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா வந்து உட்காரலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டேஷன்லேருந்து யாராவது ஒருத்தர் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. அவருமே வீட்டுக்கு வந்தால் கூட நிம்மதியாக விடவே மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியம் உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டே சொல்லிட்டு இருக்காரு, நான் பாட்டுன்னு என் வேலையை சீரியஸாக செஞ்சுட்ருக்கேன், இவங்க வேறு கால் பண்ணி வீட்டில் பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு என்னமோ ஏதோன்னு வேலையே அங்கே ஓடலை, ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு.
எவ்வளோ அமைதியா இருந்த வீடு தெரியுமா? இப்ப எதுக்கு எடுத்தாலும் சண்டை. வீட்லேருந்து ஃபோன் வந்தாலே எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னால ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ முடியாதா? அப்படின்னு சொல்றாங்க. மதி பார்த்தீங்கன்னா ஃபோன நோண்டிட்டே இருக்காங்க. வாய தொறந்து எதையாவது பேசு. அப்படியே உக்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மதி பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் அத மத்தவங்க கேட்கணும். அது சரி அப்படின்ற மாரி நெனச்சுக்கிட்டு. ஆனா, அத எதிர்த்து யாரும் கேட்காத வரைக்கும் அந்த இடத்துல அமைதி தான் இருக்கும். அவங்க செய்றது தப்பு, நீங்க சொல்றது தப்புன்னு அந்த இடத்துல பேசுறதுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா, அந்த இடம் கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கும். ஆடுவாங்க. ஆடுற வரைக்கும் ஆடுவாங்க. ஆனா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்க ஆட்டம்லாம் அடங்கிடும். அதுக்கப்புறம் நிம்மதி திரும்பவும் வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "என்ன பட்டிமன்றமா நடக்குது? இவ்ளோ பக்கமா பேசுற" அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்ன விஷயத்துல கூட உன்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ முடியாதான்னு சொல்லி மதிய கேட்குறாரு. உடனே மதி பார்த்தீங்கன்னா, "எது அட்ஜஸ்ட் பண்றதுன்னா உங்க அப்பா ஜட்டிய துவைக்கிறதா? சரி இதே எங்க அப்பா ஜட்டிய உன்ன துவைக்க சொன்னா துவைப்பீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஐய! ச்சீ! அந்த ஆளோடத நான் ஏன் துவைக்க போறேன்?" அப்படின்னு சொல்றாங்க. இதே மாரி தான் எனக்கும் கோவம் வந்தது. அதுவும் அவங்க சொன்னாங்க, என்னால செய்ய முடியாதுன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கால் பண்ணி, பாக்கியராஜுக்கு கால் பண்ணி, சாப்பிடுற இடத்துல கூட அந்த விஷயத்த பத்தி பேசி, இது எல்லாத்தையும் பெருசு பண்ணது உங்க அம்மா. ஏதாவது சொல்லணும்னா போய் உங்க அம்மாகிட்ட போய் சொல்லுங்க. உங்க அம்மாகிட்ட போய் கேளுங்க. உங்க அம்மாகிட்ட நீங்க சொல்லுங்க, என்ன ஸ்டேஷன்ல இருக்கும்போது இந்த மாரி வீட்டு பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணாதீங்கன்ட்டு. என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? நானா உங்களுக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இனி அடுத்தடுத்து ஒரு விறுவிறுப்புகளும், சுவாரஸ்யங்களும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடுகதையின் விடை நிழல்.